இப்போ நல்லா திறந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிறதுல தான் இருக்குது குழம்போட டேஸ்ட்டு. சரிங்களா? நல்லா கொதிக்கிட்டோம். அனைவருக்கும் வணக்கம். எஸ்புட்டு தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா காரசாரமாக ஒரு கார குழம்பு வைக்க போகிறோம். நல்லா முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு செம்ம டேஸ்ட்டாக ஒரு கார குழம்பு வைக்க போகிறோம். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ 3 கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன், 2 தக்காளி எடுத்துக்கிறேன், 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன், 3 முருங்கைக்காய் வெட்டி வச்சுக்கிறேன், ஒரு நல்ல பெரிய வெங்காயம், ஒரு பூண்டு, பெரிய பூண்டு உரித்து வச்சுக்கிறேன், தேவையான மசாலா, குழம்பு மசாலா 2 ஸ்பூனு, தனியாக 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. சரிங்களா? இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். தேவையான ஆயில் போட்டுங்க. சரிங்களா? போதும். ஆயில் சூடாயிடுச்சு. கொஞ்சம் போல் கடுகு போட்டுங்க, கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுங்க. சரிங்களா? இப்போ என்ன செய்கிறீங்க, வெங்காயம் கருவேப்பிலையை போட்டுங்க. நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருந்துருக்கு, மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இது மேலே என்ன செய்கிறீங்கன்னா, கொஞ்சம் போல் சீரகம் கொஞ்சம் போட்டுங்க. சரிங்களா? நல்லா வேஸ்ட்டு. கத்திரிக்காவை இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி எடுத்துங்க. ஆயிலே வேகட்டும், அதை தனியாக நம்ம எடுத்துக்கலாம். அதை நல்லா இதோட நல்லா வேக விடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம அந்த கத்திரிக்காய் மட்டும் தனியாக எடுத்துங்க. போதும், லைட்டாக ஆயிலில் வந்தால் போதும். சரிங்களா? இப்போ என்ன செய்கிறோம், தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறோம். சரிங்களா? தக்காளி பழத்தை சேர்த்துட்டு ஒரு பீஸ் கத்திரிக்காய் இருக்குது, அதையும் எடுத்துக்கிறோம். நல்லா வேகட்டும். இப்போ இதோட என்ன செய்கிறோம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ தேவையான உப்பு போட்டுங்க. நல்லா மசிக்கிட்டு இதோட என்ன செய்கிறீங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க. சரிங்களா? கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது இந்த பூண்டை இதோட சேர்த்துங்க. நல்லா இந்த தக்காளி பழத்தோடு நல்லா வேகட்டும். இப்போ என்ன செய்கிறோம்னா, மசாலாவை இதோட சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள், குழம்புத்தூள் இதோட நல்லா சேர்த்துங்க. நல்லா கலரி விட்டுங்க. உப்பை இதோட நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கிறோம். நான் புளியை கரைச்சி வச்சுக்கிறேன், ஒரு எலுமிச்சைப்பழ சைஸு. நல்லா இதோட சேர்த்துங்க. சரிங்களா? இதோட புளி தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம காய்கறி போட்டுக்கிறோம். இப்போ வதக்கி வச்ச இந்த கத்திரிக்காயும் போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு 4 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் வெட்டி வச்ச பார்த்தீங்களா, முருங்கைக்காயும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டுக்கிறோம். நல்லா ஒரு கொதியல் வரட்டும். ஒரு மூடி போட்டுங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு, நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா கிளறி விட்டுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சரிங்களா? கொதிக்கட்டும். இப்போ நல்லா திறந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிறதுல தான் இருக்குது குழம்போட டேஸ்ட்டு, சரிங்களா? நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இன்னும் முருங்கைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகட்டும், சரிங்களா? கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்து வந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், சரிங்களா? செம்மையாக வந்திருக்கு குழம்பு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பு. இல்லை காயெல்லாம் நல்லா வந்துடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா ஆஃப் பண்ணிக்கிறோம், சரிங்களா? காயெல்லாம் நல்லா வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கோ. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அது காரம், சாரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதே அளவு எடுத்துங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காரக்குழம்பு. எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.